என்னோட ஸ்டைலில் பாசிப்பருப்பு பாயசம் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இது எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் நீங்கள் செஞ்சுட்டு நைவேத்தியமாக வச்சு படைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. அதை வந்து லைட்டாக பொன்னிறமாக வறுத்துட்டு ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ப்ரெஷர் குக் பண்ணி வேக வச்சிட வேண்டியதான். நான் ஒரு 2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கிறேன். ஒரு 6-7 விசில் விட்டுட்டேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் மசிச்சு விட்டுருங்க. இதுக்கப்புறம் அவங்கவுங்க தித்திப்புக்கு ஏற்ப நீங்கள் வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணேன். சில பேர் நான் அதிகமாக இனிப்பு விரும்புவாங்க, சில பேர் கம்மியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு பிடிக்கும் இல்லையா? ஸோ நான் வந்து என்னோடய விருப்பத்துக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்வீட் நீங்கள் செஞ்சாலும் கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டு தனியாகவே எடுத்துக்காட்டும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி திராட்சைலாம் போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்துட்டு அதையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். சில பேர் வந்து தேங்காய் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து நல்லா துருவி ஆட் பண்ணியிருக்கிறேன். திக்காக இருக்கும், வேணால் நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க காய்ச்சி ஆற வச்சு. நான் வந்து பால் ஆட் பண்ணல, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு பவுலில் சூப்பராக சர்வ் பண்ண வேண்டியதான்.